வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். இது நான் எழுதிய புத்தகம். இன்றைய காந்தி என்ற இந்த புத்தகத்துடைய தலைப்பு தமிழில் மிக அதிகமாக விற்கப்பட்ட, விவாதிக்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்று இன்றைய காந்தி. இன்றும் கணிசமான இளைஞர்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை ஒரு வகையான கேம் சேஞ்சர் என்று சொல்லலாம். இந்த புத்தகத்தை நான் திட்டமிட்டு எழுதவில்லை. 2009 வாக்கில் நான் என்னுடைய இணையதளத்தில் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். எப்போதுமே நான் வாசகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வழக்கம் கொண்டவர். முன்பு சிறுபத்திரிகையில் அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலளி சொல்லிக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு இணையத்தில் பதில் சொல்ல தொடங்கினேன். எனக்கென்று ஒரு தளம் jaymohan.in ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தொடங்கினேன். அப்போது ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அது காந்தியின் எளிமை பற்றியது. நான் ஒரு உரையில் காந்தி மிக எளிமையானவர், காந்தியின் எளிமை என்று சொல்லியிருந்தேன். அதற்கு ஒருவர் பதில் கேள்வி கேட்டிருந்தார். காந்தி எப்படி எளிமையானவர் என்று சொல்றீங்க? அவர் முதல் வகுப்பில் பயணம் செய்திருந்தால் எவ்வளவு செலவாகுமோ அதை விட அதிகமான பணம் அவர் 2வது வகுப்பிலே செல்வதற்கு செலவாயிட்டு உங்களுக்கு தெரியுமா? அவர் எளிமை என்று சொல்லிக்கொண்டு 2வது வகுப்பிலே பயணம் செய்வார். காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த பெட்டி முழுக்க பயணச்சீட்டை எடுத்து அமர்ந்திருப்பார்கள். அந்த ஒட்டுமொத்த செலவுக்கு 3 அல்லது 4 முதல் வகுப்பு டிக்கெட்டை எடுத்து விடலாம். இது ஒரு பாவனை, இதுவா எளிமை? இந்த மாதிரி ஒரு கடிதம். இந்த கடிதத்தை எழுதியவர் அவரே ஒரு கூகுள் செய்து ஒரு 10 நிமிஷம் பார்த்திருந்தார் என்றால் அவர் கேட்டது எவ்வளவு அபத்தமான கேள்வி என்று அவருக்கு தெரிந்திருக்கும். அவருக்கே அந்த கேள்விக்கான பதிலும் தெரிந்திருக்கும். ஆனா அப்படி யாரும் பார்ப்பதில்லை. இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் எல்லாம் மேடையிலே சொல்வதற்கு உகந்தவை. மேடையிலே ஒரு மாதிரி வெடிப்புற சொல்லலாம், உடனே கிளாப்ஸ் விழும். தமிழகத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடு மேடை பேச்சு தான். தொடர்ந்து மேடையில பேசி பேசி கேட்டு கேட்டு வளர்ந்த சமுதாயம் தான். மேடை பேச்சுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதற்கு முன்னால், அந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கவருடைய கூட்டு மனம் எதுவோ அதைத்தான் அந்த மேடை பேச்சாளர் வெளிப்படுத்துவார். அதுவருடைய சராசரி எதுவோ அதுதான் அவருடைய பேச்சில் வெளிப்படும். அதாவது 500 மடையெல்லாம் அமர்ந்திருக்கின்ற அவையில் ஒரு மடத்தனமான பேச்சு தான் வெளிப்படும். ஏனென்றால் மேடையில் வந்து நிற்கும் போதே நாம் கூட்டத்தை பார்க்கிறோம். இவங்களுக்கு நம்முடைய பேச்சு அப்பீல் ஆக வேண்டியது நாம் நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். எப்படியோ அவர்களை மகிழ்விக்க ஆரம்பித்து விடுகிறோம். அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை நாம் சொல்வதில்லை. அவர்களிடம் நாம் எதை சொல்ல விரும்புமோ அதையும் சொல்லவில்லை. மாறாக அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். பெரும்பாலான மேடை பேச்சு முழுக்க முழுக்க பார்வையாளர்களை, ரசிகர்களை மனதில் கொண்டு நடத்தப்படுவது அவர்களை சீண்டவும், அவர்களை சிரிக்க வைக்கவும், அவர்களை கைதட்ட வைக்கவும் பொருட்டு பேசப்படுவது. ஆகவே என்ன ஆகுது என்றால் வெடிப்புற பேசுவது, ஒரு விஷயத்தை அப்படி வித்தாரமாக சொல்வது ஒரு வழக்கமாகிவிடுது. உண்மையான ஒரு தகவலை, உண்மையான ஒரு வரலாற்று சித்திரத்தை, உண்மையான ஒரு ஆன்மீகமான விஷயத்தை ஒருபோது இப்படி வெடிப்புற சொல்ல முடியாது. இப்படி வெடிப்புற சொல்ல ஆரம்பித்தாலே அது பொய்யாகி விடுகிறது, அசட்டுத்தனம் ஆகிவிடுகிறது, ஒரு பக்க உண்மையாக ஆகிவிடுகிறது. அது ஒரு ஜோக்குடைய தன்மை அடைந்து விடுகிறது. அப்படி நூற்றுக்கணக்கான வெடிப்புற பேசிய அரை உண்மைகளும் பொய்களும் தமிழகத்திலே உண்மைகள் என்று உலவிக் கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மடையர்கள் அதை நம்பி திரும்ப திரும்ப சொல்லி மேலும் பரப்பி அதை ஒரு வகை நிலைநிறுத்தி விட்டார்கள். அப்படி ஒரு முட்டாள்தனம் தான் இது. ஏதோ ஒரு மேடையில சொல்லப்பட்டது. தமிழின் முன்னோடி சொல்லி போய் இருக்கிறான், எப்பொருள் எவர் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. யாரு சொன்னா கேட்டாலும் உண்மை என்னன்னு விசாரிச்சுக்கோ. ஆனா அப்படி விசாரிக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் காதுல விழுந்தா அதை நினைவு கூறுவது கூட கிடையாது, அப்படியே மறந்துடுறது. அப்புறம் எப்போதாவது நினைவுல வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கிறது. அவ்வளவுதான் நம்முடைய ப்ராசஸா இருக்கு. இப்படி சொன்னானே, சரி இப்ப செக் பண்ணி பார்ப்போம்னு பண்றதில்லை. அப்படியே கேட்டு கைதட்டி சிரிச்சு மகிழ்ந்து வந்துடுறது. அப்புறம் தானாக என்னென்ன நினைவில் வருகிறதோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இதுல என்ன ஆச்சரியம்டா,
நமக்கு எது சௌகரியமோ, நமக்கு எது ஏற்கனவே பிடிச்சிருக்கோ, நமக்கு ஏற்கனவே எது ஏற்புடையதாக இருக்கோ அதை ஒட்டி தான் நமக்கு நினைவிலே வரும். மற்றதெல்லாம் மறந்து போயிடும். அப்ப நம்ம எங்குமே நகர மாட்டோம். நம்ம எங்க இருக்கோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். எது நமக்கு சௌகரியமா நினைவில் இருக்கோ அதை சொல்லிட்டு இருப்போம். எது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா இருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுப்போம், அதை சொல்லிட்டு இருப்போம். பரிசீலனையே கிடையாது. இன்னொன்று, பாசிட்டிவான விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்காது, நெகட்டிவான விஷயங்கள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது மனித மூளையோட இயல்பு. நம்ம எச்சரிக்கையா இருக்கும்படி உயிரால் படைக்கப்பட்டிருக்கும். அது நம்ம ஒரு உயிரினம் தானே, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நெகட்டிவிட்டியை ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். எதிர்மறை செய்திகள் நமக்கு ரொம்ப முக்கியமா தென்படும். ஆகவே செய்திகள் பாருங்க, எல்லா செய்தியும் எதிர்மறை செய்தி தான். தினத்தந்தியில் உள்ள எல்லா செய்தியுமே நெகட்டிவ் நியூஸ் தான். நெகட்டிவிட்டி மட்டும்தான் நியூஸ் ஆகும். மேடையிலே அதுதான் நெகட்டிவா பேசக்கூடியவன் தான் பெரிய ஆள். அவன் ஒரு பெரிய தர்மத்துக்காக பேசுறேன் அப்படின்னு ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு நெகட்டிவா பேசணும், எதிர்மறையா பேசணும், அவநம்பிக்கையை பேசணும். அப்ப நமக்கு பிடிக்கும். இன்னொன்னு, நாம சாமானியர்கள் நம்மளை உணர்ந்துட்டு இருக்கோம். அற்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப பெரிய மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், நமக்கு அவங்க மேல ஒரு வியப்பு இருக்கு. அதே சமயத்துல சின்ன ஒரு கசப்பு உண்டு. ஒருத்த மேடை பேசல பெரிய மனிதர்களை வசப்பாட ஆரம்பிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவனு பெரிய மனிதர் இல்லை, அதெல்லாம் உடஞ்சாச்சு, தூளாக்கிட்டான் சார். செப்பல் அடி அப்படிம்பாங்க. அது என்ன அடின்னு தெரியல எனக்கு. செய்யுள்ள பல அடிகளை எனக்கு தெரியும். இந்த செப்பல் அடி நேதளத்துல புழங்கிட்டு இருக்கு. காந்திக்கு, நேருவுக்கு அப்படி ஒரு செப்பல் அடியை போட்டா நமக்கு நிறைவா இருக்கும். ஆனா பாருங்க, காந்தியை வசைப்பாடலாம், ஆனா ஒரு சாதி தலைவரை வசைப்பாட முடியாது. ஒரு வார்த்தை எதிர்மறையை சொல்ல முடியாது. கிளம்பி வருவாங்க. ஆக எல்லாருமே புகழ்ந்து மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக இருந்தா மட்டும் போது இந்தியாவில் ஒரு எதிர்மறை கருத்தும் வராது. யாருமே ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்க. ஒரு சாதி ஒருவரை தூக்கி பிடிக்கும் என்றால், ஒரு சாதியோட அடையாளமாக ஒருவர் கருதப்படுவோம் என்றால், அவருக்கு எதிராக ஒரு சிறு விமர்சனம் கூட இங்க வராது. அப்படி இல்லாத அத்தனை பேரை பற்றியும் எல்லா வகையான விமர்சனம் வரும். ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லப்பட மாட்டார். அப்படிதான் காந்தி. காந்தி எந்த சாதிக்கும் அடையாளம் அல்ல. காந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூக குழு என்று யாரும் கிடையாது. காந்திக்கு யாரும் சண்டைக்கு வர போறது இல்லை. அது வாயில தோணுதெல்லாம் காந்தியை பற்றி சொல்லலாம். சொன்னா கேட்கிறவனுக்கு என்ன தோணும்னா, ஓ, ஒரு ரொம்ப உண்மையை சொல்லக்கூடியவர், காந்தியே கிளிகிளின்னு கிளிக்கிறாரு, எப்படியே போட்ட அபினிஷன், இது நமக்கு பிடிக்குது. ஒரு சாமானியரா நமக்கு காந்தியை பற்றியோ பெரிய மனிதர்களை பற்றியோ ஏதாவது எதிர்மறையா சொல்லப்பட்டிருந்தால் அதை மூளையில வைத்துக் கொள்ள பிடிக்கிறது. இப்படித்தான் சில விஷயங்கள் புழங்கி கொண்டிருக்கின்றன. மேடை பேச்சு என்ற கூட்டு மனநோய் வழியாக இந்த விஷயங்கள்லாம் தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. நான் இணையதளத்தில் கேள்வி பதில் எழுத போது இந்த மேடை பேச்சிலிருந்து கிடைத்த துண்டு துக்காணி தகவல்களை என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கேள்வி. அப்ப அதுக்கு நான் பதில் அளிச்சேன். முதல் விஷயம், காந்தி இந்தியாவில் பயணம் செய்யும் போது அவர் ஒரு முக்கியமான தலைவரே கிடையாது. அவர் யாருக்குமே தெரியாது. அவர் தென்னாப்பிரிக்காவில் முக்கியமானவர். இந்தியாவில் 1917-18 யாருக்கும் தெரியாதவராக அவர் 2ஆம் வகுப்புல தான் பயணம் பண்ணார். சாதாரண 2ஆம் வகுப்பு இல்லை, இன்னைக்குள்ள ஜெனரல் கம்பார்ட்மெண்டோட மோசமா இருக்கும். ஏன்னா ரயிலே கம்மி. ஒரு உதாரணம் சொல்றான். அவர் காசி பக்கத்துல ரயில்ல போயிட்டு இருக்கார். ஒருத்தர் இருமி அந்த கோழை ரயிலுக்குள்ள துப்புறார். இவர் அவங்களை சொல்றாரு, துப்பாதீங்க அப்படின்னு. இல்ல, எனக்கு வெளியே துப்புறான், இருமல் வந்துடும், காத்து அடிக்குது, நான் உள்ளதான் துப்பு அப்படிங்கிறார். இவர் ஒரு தாளை எடுத்து அந்த கோழையை வழிச்சு வெளியே போட்டுறார். அவர் மறுபடியும் துப்புறார். இவர் மறுபடியும் அதை பண்றார். அவர் மறுபடியும் துப்புறார். இவர் மறுபடியும் அதை பண்றார். 3வது முறை 4வது முறை துப்ப ஆரம்பிச்சு மறுபடியும் இவர் எடுக்கணும்னா அவர் கோச்சிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டார் இந்த கிழவர். ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த மத்தவங்க எல்லாம் அந்த கிழவர் மேல பாயிறாங்க. இனிமே துப்புனா வெளியே தூக்கி போடுவோம்னு சொல்றாங்க. கிழவர் கப்சிப் ஆயிடுறார். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவுதான் அவர் இந்தியா முழுக்க சுத்தி பார்த்திருக்கிறார். இந்தியா முழுக்க, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முதல்ல நேரடியாக மக்களிடம் இறங்கி சென்று 2ஆம் வகுப்பில் பயணம் செய்து தெரு தெருவா நடந்து இந்தியாவை தெரிந்து கொள்கிறார். அதன் பிறகுதான் அவர் அரசியலுக்கே வர்றார். கடந்த 75 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது போன்று மக்களிடையே இறங்கி போன தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு சாதாரண மனிதராக, பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாம, யாருக்கும் தெரியாம ஒரு பஸ்ல ஏறி போற ஒரு தலைவராக உண்டா? ஒரு சாமானிய மக்களோட சென்றால் அதே ஒரு பெரிய ஈவெண்ட் ஆக்கிடுவாங்க. மும்பையில இருந்து ஒரு பெரிய விளம்பர கம்பெனியை கொண்டு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்டா
அதை கொடுத்து அதை பெரிய சம்பவமாக்கிடுவாங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய போக்குவரத்து அமைச்சர்கள் யாராவது, ஏதாவது ஒரு அமைச்சர் சாமானிய மக்களுடன் இணைந்து யாருன்னே தெரியாம சாதாரணமாக ஒரு 100 கிலோமீட்டர் பேருந்துல பயணம் செய்தால் அவருக்கு நம்முடைய பேருந்து எந்த லட்சத்துல இருக்குன்னு தெரியும் தானே? அப்படி தெரிந்த ஒரு அமைச்சர் நமக்கு வந்திருக்கிறாங்களா? எந்த கட்சியா சேர்ந்தவராக இருந்தார்? நம்முடைய அமைச்சர்களில் ஒரு 4-5 பேர் யாருக்கும் தெரியாம விடிய காலையில் எப்போவோ சாலைகளில் வாக்கிங் போவாங்கன்னு, நடந்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தானே? தமிழகத்துல எந்த நகரத்திலையும் வாக்கிங் போறது வசதி கிடையாது, பிளாட்ஃபார்மே கிடையாது. அது ஆக்குபை செய்யப்பட்டிருக்கும், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும், அல்லது அரசாங்கமே ஏதாவது போட்டு வச்சிருக்கும், துருப்பிடிச்ச காரை கொண்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க, குப்பையை குமிச்சு வச்சிருப்பாங்க. தமிழகத்துல வயோதிகள் வெளியே இறங்கி நடக்க முடியாத நிலைமை இருக்கு, எங்கேயுமே நடக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இது தெரியாத ஒரு அமைச்சராக உண்டா? உண்மையில தெரியாது. ஏன்னா அவர் வெளியே நடப்பதே கிடையாது. அவங்க பெரிய காரில் தானே போவாங்க. இந்த மாதிரி கார்ல போறவங்கள, சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறவங்கள வழிபடக்கூடிய கும்பல் தான் இந்த கேள்வியை கேட்குது. ஞாபகம் வச்சுங்க. அப்ப அவன் மனசுல ஜனநாயகம் கிடையாது. அவன் மனசுல இருக்கிறது அரிஸ்டோக்ரசி, பழைய அரசாங்கத்தை ஆண்ட அரசர்களுடைய ஒரு சித்திரம் தான் அவன் மண்டையில இருக்கு. அதாவது ராஜஸ்தான் பாலைவனம் அவ்வளவு வறண்ட பகுதி. அந்த பகுதியில் இருந்த அந்த கால அரசர்கள் தான் இந்தியாவிலேயே பெரிய அரண்மனைகளை கட்டி வச்சிருக்காங்க. குவாலியர் மாதிரியான அரண்மனைகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள். அந்த அரண்மனையில் அவங்க தங்கத்துல திளைத்தாங்க. சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்தாங்க, உலகமே தெரியாம வாழ்ந்தாங்க. வெளியே மக்கள் பட்டியலில் செத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் அந்த ராஜாக்களை திருமாலின் அவதாரம் என்று வழிபட்டார்கள். சுதந்திரம் கிடைச்ச பிறகு, ஜனநாயகம் வந்த பிறகு, அந்த குவாலியர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தேர்தலில் நின்ற போது மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க தான் தலைவர். இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மனநிலை அதுதான். தலைவர்னா அவன் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல வரணும், குறைஞ்சது 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வச்சிருக்கணும். எங்க தலைவருடைய செல்போன் வந்து 2.5 கோடி ரூபாய்ங்க. எங்க தலைவர் போட்ட டிஷர்ட் 75 லட்சம் ரூபாய், அவர் வச்சிருக்க வாட்ச் 1.5 கோடி ரூபாய், அவர் காலில் போட்ட செருப்பு வந்து 14 லட்சம் ரூபாய் என்று புலகாங்கி அடையக்கூடிய ஒரு தொண்டன் தான் இன்னைக்கு இருக்கான். அவன் தான் இந்த கேள்வியை கேட்கிறான். ஆனா நான் பேசிட்டு இருக்க உலகங்கண்ட மகத்தான ஜனநாயகவாதியை பற்றி, மக்களுடன் வாழ்ந்து மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு அரசியலுக்கு போல ஒருவரை பற்றி. அவர் காங்கிரஸில் தலைவரான பிறகும் அதே போல 2ஆம் வகுப்பு பெட்டியில போனார். அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவருக்கு தெரியாமல் காங்கிரஸ்காரங்க அந்த பெட்டி நிறைய போனாங்க. உண்மை, அது தேவை. இல்லையா அன்றைய காலகட்டத்தில் என்ன வேணாலும் நடந்திருக்கும். அவருக்கு பல எதிரிகள் இருந்தார்கள். அவருக்கு வெள்ளையர்கள் மட்டும் எதிரி அல்ல, இன்னும் சொல்லப்போனா வெள்ளையர்கள் அவருக்கு எதிரியே அல்ல. வெள்ளையர்கள் ஒரு சட்டபூர்வமான அரசாங்கம் நடத்தினாங்க, இவர் சட்டபூர்வமாக அதுக்கு எதிராக போராடினார். எல்லாமே சட்டபூர்வம் தான். அவருக்கு எதிராக 3 முறை கொலை முயற்சி நடந்திருக்கு. 3 முறையா கொலை முயற்சி நிறுத்தினவர்கள் சாதிய வெறியர்கள், உயர் சாதி வெறியர்கள், பிராமணர்கள். அவரை கொண்டவர் சாதி வெறியர், பிராமணர். ஆக அந்த பாதுகாப்பு தேவைதான். ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இணையான கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு தேவை என்று அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு எதிராக எதிரிகள் இருந்தாங்க. அப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் தான். ஆனா ஏன் அவர் வந்து 2ஆம் வகுப்புல போனார்? அன்னைக்கு 2.5 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் இருந்தாங்க சேவைதளத்துல. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஆனா முழு நேர ஊழியர்கள். போற இடத்துல அவங்க பணம் ஈட்டி அவங்களே சாப்பிடணும். கதர் வித்து அந்த செலவில் அவங்க தெருவா போடும். மக்கள்கிட்ட காங்கிரஸ் கொள்கைகளை எடுத்து சொல்லணும். அவங்களுடைய தலைவர் சக்கரவர்த்தி மாதிரி முதல் வகுப்பு பெட்டியில பயணம் பண்ணா அவங்க அப்படி பயணம் பண்ணுவாங்களா? அவங்க முன்னுதாரணம் அமைய வேண்டும் இல்லையா? அந்த முன்னுதாரணம் அவர் அமைந்தார். மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். 2 உடைகளை வைத்திருந்தார். ஒரு அலுமினிய தட்டில் சாப்பிட்டார். சாதாரண மரப்பலகைகளை படுத்தார். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பிலே பயணம் பண்ணார். தன் ஆடைகளை தானே துவைச்சு போட்டுக்கிட்டார். அந்த மனிதரை பற்றி தான் இந்த அவதூறு கிளம்பி வருகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி யாராவது காந்தியை பற்றி ஏதாவது எழுதினாருன்னா 2008-9 வாக்குல எல்லாம் இணையத்தில் அப்படியே வசைகள் வந்து கொட்டும். அன்றைக்கு திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், தலித் இயக்கம் ஆகியவை தான் முதன்மையாக காந்திக்கு எதிராக இருந்தாங்க. காந்திக்கான அவதூறு அனைத்து அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய குரல் காந்திக்கான குரலாக அங்க வந்தது. பின்னாடி ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ள என்ன நடந்தது என்றால், இந்துத்துவ சக்திகள் ஆட்சிக்கு வந்து அவர்கள் காந்தியை நினைவே அழித்தொழிக்க முயலும் போது காந்தியை பாதுகாப்பவர்களாக இதே இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்தினரும் தலித்துகளும் மாறினார். காந்தி யார் என்று அவர்களுக்கு கொஞ்சம் புரியவும் ஆரம்பித்தது.
காந்தி இல்லாத இடத்துல என்ன வந்து சேரும் என்பதும் புரிந்தார். காந்தியை ஏன் அவர்கள் கொலை செய்ய முயன்றார்கள்? காந்தி இல்லாமலான அந்த கொலை செய்ய முயன்ற சக்திகள் தான் வறுமை ஒழிய வேறொன்றும் வராது என்று அவங்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு அவர்கள் காந்தியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் அன்றைக்கே காந்தியை பற்றி பேசிய புத்தகம், காந்தியுடைய உண்மையான முகத்தை காட்டிய புத்தகம். இதுல காந்தியை பற்றி கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாரபூர்வமான தெளிவான பதில் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா இதுல காந்தி தலித்துகளுக்கு என்ன செய்தார் என்று அம்பேத்கருடைய கேள்வி இருக்கு. அதுக்கு விரிவான பதில் இதுல இருக்கு. மிக விரிவான பதில் இருக்கு. ஆதாரபூர்வமான பதில் இருக்கு. வைக்கம் போராட்டத்தை ஈவி ரா பெரியார் அவர்கள் நடத்தினார் என்று ஒரு தரப்புன்னு சொல்கிறார். ஆனா அவர் அதில் பங்கெடுத்தாரே வழி அது முழுக்க முழுக்க காந்திய போராட்டம், காந்தி வழி நடத்தியது, காந்தி முடித்து வைத்தது. அதை இந்த நூல் தெளிவாக சொல்கிறது. இதில் சொல்லப்பட்ட தகவலை மறுப்பதற்காக இதை விட பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாமே அரைகுறை தகவல் அடங்கிய புத்தகங்கள். ஆனா இந்த நூல் மிக தெளிவாக அதை சொல்கிறது. சாதாரணமா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. அதாவது ஆயுத போராட்டம்னா சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்கும், காந்தி ரொம்ப தாமதப்படுத்தி விட்டார். இதை சொல்லக்கூடிய பல பேர் உண்டு. அவர்களுக்கான பதில் எல்லாம் அவர் சோதனை செய்தாலே தெரியும். 1923 காந்தி காங்கிரஸ் பொறுப்பேற்கிறார். 33, 43, 47 அதிகபட்சம் 25 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிறார். ஆயுத போராட்டத்தை விடுதலை புலிகள் இலங்கையில எடுத்து எத்தனை ஆண்டுகள் போராடினாங்க, விடுதலையும் கிடைக்கல. எவ்வளவு பெரிய அழிவு யோசித்து பாருங்க. அதுபோல ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த எவ்வளவு இயக்கங்கள், ஐரிஷ் விடுதலை போராட்டம் போன்றவை எவ்வளவு பெரிய அழிவுக்கு எவ்வளவு பெரிய தோல்வியை அடைந்தன. இந்தியாவின் சாமானிய மக்களை அரசியல்படுத்தி அவர்களை ஒரு பெரிய சக்தியா மாற்றி அவர்களை கொண்டு சுதந்திர போராட்டத்தை நடத்தி வெற்றி வாங்கி கொடுத்தவர் காந்தி. அதே சமயம் உலகின் மகத்தான இராணுவமாகிய பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக இந்தியாவின் சாமானிய மக்களை கொண்டு நிறுத்தி பலி கொடுக்கவும் அவர் துணியவில்லை. அந்த பெருங்கருணை தான் காந்தி. அதே போல சொல்லுவாங்க, சுபாஷ் சந்திர போஸை காந்தி காட்டி கொடுத்தார், பகத்சிங்கை தூக்கு காந்தி அதை எழுதல. இதெல்லாம் மிக தெளிவான வரலாற்று தகவல் இந்த நாவல், இந்த புத்தகத்துல இருக்கு. ஒன்றுமே தெரியாம பேசுவாங்க. காந்தி தன்னுடைய மூத்த பையன் வந்து ஐசிஎஸ் ஆக ஆசைப்பட்ட போது அதுக்கு அனுமதி கொடுக்கல. அவன் குடியார் நாய் செத்தான், இவன் அவர் அப்பனா. இது மேடையில பேசினா கிளாப்ஸ் அடிக்கும். ஆனா அந்த பையன் மணிலால் காந்தி, அவன் காந்தியிடம் வளர்ந்த பையன் அல்ல. அவன் காந்தியோட பிரதர்ஸ், அவங்களோட மூத்தவரோட வளர்ந்த பையன். மிக அளவிலே குடிக்கும் பெண்களுக்கும் அடிமையாகி போனவன். அவன் மெட்ரிகுலேஷனே பாஸ் பண்ணல. அவனை எப்படியாவது மெட்ரிகுலேஷன் தேர்த்தி எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ற, அது முடக்கல. காந்தி பேரை சொல்லி கடன் வாங்குறான். அவனுக்கு காந்தி சொத்து அவ்வளோத்தையும் கொடுக்கிறார். அதன் பிறகு இனிமே யாரும் கொடுக்காதீங்க, நான் கடனை அடைக்கிறதுக்கு என்கிட்ட வருமானம் இல்லைன்னு அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட பையன், மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகாத பையன் எங்கெங்க ஐசிஎஸ் எழுத முடியும்? இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கணும் இல்லையா? அதை யாரும் கேட்கறது. இந்த புத்தகத்துக்கு நான் எந்த ஆய்வும் பண்ணலைங்க, எந்த ஆய்வும் பண்ணலை. ஏன்னா ஆய்வு பண்றது என்னுடைய வேலை இல்லை. எழுத்தாளர்கள் ஆய்வு எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன தகவலுக்காக ஒருத்தர் வருஷ கணக்காக தேடிட்டு போவார். அவர் தான் ஆய்வாளர். எழுத்தாளர் அப்படிலாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தகவல்களுமே எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எளிமையான தகவல் தான். இதை ஒரு வரலாற்று கோணத்துல தர்க்கபூர்வமா அடுக்கி காட்டியிருக்கேன். ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் ஒரு கருத்து சொன்ன உடனே அது உண்மையான செக் பண்ணி பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். அதை யாரும் பார்க்கறது இல்லை. ஆகவேதான் இந்த புக்கு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் தமிழ் வாசிப்பில் ஒரு பெரிய அலையை உருவாக்கிச்சு. பல பதிப்புகள் இது வந்திருக்கு. இப்போ இணையத்துல யாராவது காந்தியை பத்தி அவதூறுகளை எழுதினாங்கன்னா, அதிகம் இந்துத்துவ ஆட்கள் தான் எழுதுனாங்கன்னா உடனடியா இந்த புத்தகத்துல இருந்த பதில் எடுத்து போடுறாங்க. உடனடியா பதில் வந்துடும். எந்த பதிலும் மறுக்க முடியாத திட்டவட்டமான பதில். காந்தியை திரும்ப நிறுவ முடிந்தது. ஆனா காந்தி இந்த புத்தகம் குளோரிஃபை பண்ணல, புகழ்ந்தல. மகாத்மா காந்தின்னு இந்த புத்தகம் சொல்லவே இல்லை. ஏன்னா காந்தின்னு தான் சொல்றேன். மகாத்மா என்று அடைமொழிகளை சொல்லக்கூடிய வழக்கு எனக்கு கிடையாது. யாரை பற்றி எந்த அடைமொழி எப்போது சொல்றது இல்லை. நான் உண்மையின் வெளிச்சத்தில் ஒரு மனிதரை பார்ப்போம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆகவே காந்தியுடைய எல்லா பலவீனங்களும் இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு. அவரு செய்த சத்திய சோதனையில் இருக்கக்கூடிய அபத்தங்கள், அவருடைய தவறான புரிதல் எல்லாமே இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு. விரிவான கட்டுரைகள் இருக்கு காந்தியோட தோல்விகளை பற்றியும் சிக்கல்களை பற்றியும்.
ஆனா இவ்வளவுக்கும் மேல ஒட்டுமொத்தமா அவர் எப்படி திரண்டு வருகிறார் இந்த புத்தகம் சொல்லுது. ஒன்று, வரலாற்றிலேயே முதல் முறையாக டீசென்ட்ரலைஸ்டு பவர், மையம் அற்ற அதிகாரத்தை பற்றி பேசிய தத்துவ தரிசி அவர். சஸ்டைனபிலிட்டி, இயற்கையிலிருந்து நாம் என்ன எடுக்கிறோமோ அது இயற்கை திருப்பி அளிக்க வேண்டும் என்று முன்னோடியாக சொன்ன ஒரு பொருளியல் முன்னோடி அவர். 100 ஆண்டுகள்ல இந்தியா உருவாக்குன ஒரே தத்துவ ஞானி அவர் தான். நிறைய பேர் தத்துவத்தை பேசுவாங்க, அவங்களாம் தத்துவத்தை இன்டர்பிரட் பண்ணக்கூடியவங்க, விளக்கக்கூடியவங்க. ஒரிஜினலா ஒரு தத்துவத்தை உருவாக்குறவர் இவர் மட்டும்தான். அவர் ஒரு தத்துவ நூலை எழுதல, தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார், செயல்முறைப்படுத்தி காட்டினார். அதற்காக தான் அவரை ஒட்டி சிந்திக்கக்கூடிய தத்துவ ஞானிகள் பலர் உருவாகி வந்தார். இவான் இலிச், மசானா புக்கோகா, அப்படி காந்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பட்டியல் உண்டு. அவரெல்லாம் காந்தியிலிருந்து உருவாகி வந்தவர். அப்படி பல தத்துவ ஞானிகள் உருவாக்கியவர்கள். அதனால் அவருடைய தத்துவ பள்ளியை நிறுவிய ஒரு தத்துவ முன்னோடி தத்துவ ஞானி. அப்படி காந்தியை நிறுவும் ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தின் எதிர்வினையாக ஒரு பெரிய இளைஞர் திரள் காந்தியை நோக்கி வந்தது. இன்றைக்கு சூழியல், மக்கள் பணி என பல தளங்களில் காந்திய வழியில் சேவை செய்யக்கூடிய தனிப்பட்ட முறை எனக்கு தெரிந்த பல 100 இளைஞர்களை இந்த புத்தகம் உருவாக்கி இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களை வந்தடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.